கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணணுன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம 29/7/2025 9-4-1-2 இந்த கெஸ்ஸிங்கை வச்சு டுடே ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். 478 ட்ரா நம்பரை வச்சு இப்போ நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்கியாத்ரா லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம பாக்கியாத்ரா லாட்டரிக்கான ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் என்னென்ன வின்னிங்கன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம், சரிங்களா? ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோம்னா 412 ரிசல்ட்டு. மெம்பர்ஷிப்பில் நம்ம கொடுத்துருக்க ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 128 கொடுத்துருக்கோம். இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா 812. இதில் வந்து நமக்கு பிசி பாஸ், ஓகேங்களா? பிசி நமக்கு பாஸு. அதே மாதிரி ஏபிஎஸ்சி பிசிலையும் நமக்கு பிசி பாஸ். ஏபிஎஸ்சி பிசியில் நம்ம 12 வச்சுருக்கோம், பிசி பாஸு. அதே மாதிரி ஆல் போர்டில் சி போர்டு 2 பாஸ், ஓகேங்களா? ஒரு செட்டு வின்னிங் ஆயிடுச்சுனாலே நமக்கு அடுத்தடுத்து கரெக்டாக தூக்கிடலாம், சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 412க்கு நம்ம 024 வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 321 வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 245 வச்சுருக்கோம். ஆனால் எல்லாமே அதுக்குரிய ரிலேட்டடாக தான் வச்சுருக்கோம், பட் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு, சரிங்களா? இதில் வந்து நம்ம 42 வச்சுருக்கோம். வீடியோவில் வந்து ஏசி 42 பாஸ், ஓகேங்களா? இப்போ இதையே சேர்த்துக்கிட்டோம்னா 2 போர்டு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங். இதில் பிசி 12, இதில் ஏசி 42. வீடியோலையும் சரி இதுலேயும் சரி நம்மளுக்கு வின்னிங் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான், சரிங்களா? அதே மாதிரி வீடியோவில் சி போர்டு 2 பாஸ் நிறுத்தி சொல்லியிருப்போம். மற்றபடி 9-7 எடுத்தோம், 3-5 எடுத்தோம், அது மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணி தட்டி தூக்கிடலாம், சரிங்களா? அதுக்கடுத்து வீடியோவில் கொடுத்துருக்க ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 1. அதில் ஆல் போர்டு வீடியோ கொடுத்ததில் ஆல் போர்டு வந்து 1 நமக்கு பாஸ், ஓகேங்களா? ஓரளவுக்கு டெய்லி வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போய்ட்டுருக்குன்றது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது ஃபுல்லாக மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங் வீடியோலையும் வீடியோவுக்கான ஒரு வீடியோ போட்ட ஒரு கெஸ்ஸிங்லையும் நல்ல ஒரு வின்னிங், சரிங்களா? அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வின்னிங் எடுத்தீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ ஷார்ட்டாக சொல்லணும், நம்ம இதில் கன்ஃபார்ம் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 2 வந்து கன்ஃபார்மாக உள்ளே கொண்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏபி ஏசி பிசியில் 12-42, ஓகேங்களா? ஆல் போர்டில் 1-2. இதை தான் நம்ம மெம்பர்ஷிப்லேயும் வீடியோலையும் கொடுத்துருக்க ஒரு கெஸ்ஸிங், கன்ஃபார்மாக எடுத்த கெஸ்ஸிங். அதாவது டுடே பாக்கியாத்ரா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் 412 வச்சு 3மே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு வின்னிங் ரிட்டன் தான், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம எப்பயும் போல் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம், சரிங்களா? 3 டிஜிட் கரெக்டாக எழுதுவாங்க. நல்லது. 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 412. இந்த கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 412 இதில் நமக்கான ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 361, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர். செகண்ட் ஒன் நம்பர் 918, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா தேர்ட் ஒன் நம்பர் 985
5 367 367 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 473 473 645 ஓகேங்களா. 645 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பர் 291 692 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. அதாவது ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 478 29/7/2025 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. 361 918 985 367 473 645 291 692 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் வந்து நம்ம டேட் வைஸ் பார்த்தோம்னா 29 ஓகேங்களா. இது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது, இதுவும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 478 இங்கே உள்ள ஒரு இது சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இது ஒன்று தான், இந்த 3 இது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது பார்த்து. ஏன்னா ஸ்ரீசக்தி அப்படியே எடுத்து அப்படியே ப்ளே பண்ணுவாங்க, அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுதான் நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம எப்பயும் போல் பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசி ஓகேங்களா. ஏபி ஏசி பிசி இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 47 ஓகேங்களா. 47 39 84 84 ஓகேங்களா. சரி கிடையாது ஓகேங்களா. ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7667 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 39 ஓகேங்களா. 09 4664 இதை பொறுத்தவரை நமக்கு 6 கரெக்டாக உள்ளே வரும்னு சொல்லுது ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0550 இதை மட்டும் பார்த்து கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செட்டு தான் சரிங்களா. 7667 39 09 46 64 05 50 இதில் நல்லா எழுதுறதுக்கு செட்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 5 வராது 5 அவ்வளோதான். மொத்தமாக 5 செட்டு தான். அதில் 2 செட்டை நம்ம உல்ட்டா பண்ணி போட்டிருக்கோம் சரிங்களா. இதுதான் நம்மளுடைய ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு செட்டிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு ஓகேங்களா. ஏ போர்டு 4 நாளையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 0 அப்படி இல்லாத 0 வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். 0 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 7 எடுத்துங்க. பி போர்டை பொறுத்தளவு 1 வந்துச்சுனாலே மறுபடியும் 1 தான் ஃபாலோ ஆகும், அப்படி இல்லைன்னா 9 உள்ளே வரும். 1 ஃபாலோ ஆகலைன்னா 9 உள்ளே என்ட்ரி கொடுத்துடும் சரிங்களா. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6 ஓகேங்களா. சி போர்டு 2 வந்தாலே 5 ஓகேங்களா. 5 உள்ளே வரும், அப்படி இல்லைன்னா 0வுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டை பொறுத்தளவு 0 இல்லைன்னா 7, பி போர்டை பொறுத்தளவு 9 இல்லைன்னா 6, சி போர்டை பொறுத்தளவு 5 இல்லைன்னா
0 ஓகேங்களா. இதுதான் இதுலேருந்து ஏபிக்கும் பிசிக்கும் வாய்ப்பு இப்படின்னா இருக்குது. 0 6 5 அப்படி இல்லைன்னா 7 6 0 இப்படி 7 6 0 இப்படி வரும் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கேஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஆல் போர்டு ஏபிசி ஒருத்தவங்க புரியாது ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது 0 எதிர்பார்க்கலாம். 6 எடுத்துக்கோங்க, 9 எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த இதையே மறக்காமல் ஒரே ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸாக வேணாம் 0 6 9 இப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு ட்ரை பண்ணக்கூடிய அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் 9 4 1 2 ஓகேங்களா. இதை வச்சு எடுத்துருக்கோம். 4 டிஜிட் எப்பயும் போல் நாளைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இன்றைய கெஸ்ஸிங் இந்த முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் வீடியோ சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நறுமணங்களுக்கும் நன்றி, வணக்கம்.